ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் லைவில் போச்சு. அதாவது ராணுவுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்டே சொல்லும்போது முத்துக்குமரன் அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா ராணுவ வந்துட்டு நிறைய பேர் தாக்குற விஷயங்கள், அவர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டு ஏமாத்துறாரு இப்படின்னு ஒரு சில பேர் வந்து படியெல்லாம் போட்டாங்க இல்லையா, அதுக்காக. அப்போ முத்துக்குமரன் அழகாக என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கேன், நீ வந்து அங்கே வந்து பொங்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஏன் பொங்கக்கூடாது அப்படின்னா, நீ பொங்கி அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டோன்னா அது வந்து உனக்கு நடந்த அநியாயமாக தெரியாது, பிரச்சனையாக மாறிடும். பிரச்சனையாக மாறிட்டு ஒரு இடத்துக்கு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஸ்டேஜுக்கு போயிடும். அதே நீ அந்த இடத்துல பொறுமையாக இருந்து நிராயுத பாணியாக நின்றுட்டு இருந்தனா சமூகம் உன்னை பார்த்து பாவம் அவன் தனியாக நிற்கிறான், இவனை போட்டு இத்தனை பேர் வந்து இது பண்ணுறாங்களேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை நீ தான் முடிவெடுக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா மஞ்சரியை வந்துட்டு போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அருண் டீம் அந்த எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்து மார்க் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு மஞ்சரி என்ன பண்ணாங்க, பொறுமையாக இல்லாமல் திரும்பி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க, பயங்கரமாக வந்து சண்டை போட்டாங்க. கடைசியில் விஜய் சேதுபதி என்ன சொன்னார், இது பிரச்சனையாக மாதிரி இது வந்துட்டு அவர் காதுக்கு போய் கையெடுத்து கும்புறது மார்க்கிங் கிடையாதுன்னு போய் முடிச்சு விட்டார். இதே இது அங்கே வந்துட்டு பொறுமையாக இருந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சாதகமாக மஞ்சரிக்கு மாறி இருக்கலாம். ஸோ இதை நீ வந்து மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோ. எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம எடுத்து போராடணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உடனே வந்துட்டு அவங்க மேலே பின் பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய விஷயத்தை எடுத்து வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி நம்மளும் ஒரு விஷயத்த பண்ணோன்னா அதுக்கு வந்து அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த வந்த அநியாயத்துக்கு ஒரு இதுவே இல்லாமல் போயிடும். ஸோ அதை எப்பயுமே நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வர போகிறார், சூப்பரான பாட்டு. இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. என்னதான் நடக்கட்டுமே, இந்த ஒரு அழகான பாட்டை வேறு பாடிட்டு இதை மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜாக்லின் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு அழுதுட்டு இருக்கிறார். ஏமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப ஃபீலிங் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு ராணவ், முத்து, ஜாக்லின் இவங்க 3 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.